கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இளைஞர்கள் எல்லாருக்கும் பெரியவங்களுடைய ஆலோசனை அற்பமாக தோன்றது இயல்பான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதுவும் கண்டிப்போட சொல்லக்கூடிய எந்த ஆலோசனையும் கசப்பாக தான் அவங்களுக்கு தோணுது. தன்னுடைய விருப்பத்துக்கு வளைஞ்சு கொடுக்குறவங்களையே ரொம்பவே அவங்க விரும்புகிறவங்களா இருக்கிறாங்க. யாராவது புத்திமதி சொன்னால் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி திரியிற பிள்ளைங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்கள்னு வேதம் நமக்கு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு ஆலோசனைகளை விரும்புகிறவங்க ரொம்பவே குறைவாக இருக்கிறாங்க. ஆலோசனை சொல்கிறவங்கள ஏளனமாக ஏதாவது சொல்லிட்டு தன்னுடைய விருப்பத்துக்கு போகிறவங்களா தான் இன்றைய சமுதாயம் இருக்குது. சரி, நமக்கு ஆலோசனை சொல்கிறவங்கள நாம் எப்படி மதிக்கிறோம்? இல்லை நமக்கான ஆலோசனைங்களை நாம் கேட்குறோமா? இதை இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக சிந்திக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ளலாமா? அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு எறும்பு புத்து இருந்துச்சு. பல வருஷமா அதில் ஆயிரக்கணக்கான எறும்புகள் தலைமுறையாக வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சு. எறும்பு கூட்டம் வரிசையாக போகிறதும் வர்றதும் ஒன்று கூடி உழைக்கிறதையும் பார்க்குறப்போ ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த கூட்டத்தில் சில இளைய எறும்புகள் இருந்துச்சு. ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் ஊர்ந்து போகிறதும் இயந்திரம் போல் வாழ்கிறதும் விரைவாக பயணிக்கக்கூடிய வழி தேடாமல் வருஷமாக ஊர்ந்து போய்கிட்டே இருக்கிறதும் அதுங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதுங்க எல்லாம் ஒன்று கூடி இதையெல்லாம் கேலி செஞ்சு சிரிச்சிட்டு இருந்துச்சு. புத்துலேருந்து சீக்கிரமாக வெளியேறவும் அது உள்ளே பிரவேசிக்கிறதுக்கும் ஒரு புதிய வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிச்சிங்க. இளைய எறும்புகளுடைய இந்த போக்கை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முதிய எறும்பு அதுங்களை கண்டிச்சு அதுங்களுக்கு புத்தி சொன்னிச்சு. ஒற்றுமையையும் கீழ்ப்படுதலையும் குறித்து அதுங்களுக்கு விளக்கமாக சொன்னிச்சு. ஆனால் இளைய எறும்புகள் அது சொல்கிறத கேட்டு சிரிப்பை அடக்கிக்கிட்டே ஆமோதிச்சு தலையசைச்சிச்சிங்க. அதுங்க மனசில் இரு ஒரு நாள் நாங்கள் சீக்கிரமாக போகக்கூடிய மாற்று வழியை கண்டுபிடிப்போம், அப்போ இந்த கூட்டமே எங்களை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடப்போகுதுன்னு மனசில் நினச்சிச்சிங்க. ஒரு அழகான காலை பொழுது வந்துச்சு. எறும்புங்க எல்லாம் உணவு சேகரிக்கிறதுக்காக ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நூல் பிடிச்சது மாதிரி புறப்பட்டுச்சுங்க. பரியாசம் பிடிச்ச இந்த இளைய எறும்புகள் மட்டும் அதுங்களை கேலி செஞ்சுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போது புத்தோடைய துளை வழியாக ஒரு வழவழப்பான குச்சி இறங்குச்சு. எப்போதும் பயணிக்கக்கூடிய சொரசொரப்பானதும் கரடு முரடானதுமான மண் சுவரையே பார்த்து சலிச்சு போன கண்களுக்கு அது ரொம்பவே ரம்மியமாக காட்சி எழுத்துச்சு. மூத்த எறும்புகள் எல்லாம் மண் சுவரில் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறப்போ இதுங்களுக்கு வேற ஒரு யோசனை வந்துச்சு. புதுசாக வந்திருக்கக்கூடிய குச்சியை பாலமாக பயன்படுத்தினா சீக்கிரமாக மேலே ஏறலாம். பழைய மண் சுவத்தில் வளைஞ்சி நெளிஞ்சி ஏற வேண்டிய அவசியம் இருக்காது. அதில் ஒரு எறும்பு சத்தமாக சொன்னிச்சு, என் கூட்டமே, இனி நீங்கள் சிரமப்பட்டு பயணிக்க வேணாம். இதோ பாருங்க, உங்களுக்கு ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டோம், வாங்க சுலபமாக மேலே ஏறலாம் அப்படின்னு சொன்னிச்சு. எந்த எறும்புமே அதை காதில் வாங்கி கொள்ளாமல் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று போய்கிட்டே இருந்துச்சுங்க. இளைய எறும்பு கூட்டத்துக்கு கோபம் வந்துருச்சு. இன்னும் எத்தனை காலம்தான் இந்த குறுகலான வழியிலேயே போவீங்க? இங்கே பாருங்க, எத்தனை அழகான எளிய வழி, நீங்கள் எப்படியோ போங்க, இனி இதுதான் எங்களுடைய வழின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்களோட ஆரவாரமாக மேலே ஏற ஆரம்பிச்சிச்சிங்க. அடடா, என்ன அருமையான யோசனை, எளிதான பாதை, அந்த கிழட்டு முட்டாள்களுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாக மேலே ஏறிச்சிங்க. அந்த உற்சாகம் சில வினாடிகள் மட்டும்தான் நீடிச்சிச்சு. ஆமாங்க, அதுங்க ரொம்பவே வசதியாக ஏறி வந்த அந்த அழகான குச்சி இருந்தது ஒரு குரங்குடைய கையில். அது எறும்புங்களை பிடிக்கிறதுக்காக ஒரு தூண்டிலாக குச்சியை பயன்படுத்தி இருந்துச்சு. உற்சாகமாக ஏறி வந்த எறும்புகளை குரங்கு ஒட்டு மொத்தமாக வாயில் போட்டு மென்று தின்றுச்சு. பிரியமானவர்களே, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிசாசு இப்படி தான் ஒரு ஷார்ட்கட்டை காமிச்சு நம்மளுடைய மூத்தவங்க போகக்கூடிய பாதையெல்லாம் முட்டாள்தனமானதுன்னு நமக்கு சொல்லுவான். இடுக்கமான வழி தான் என்றைக்கும் பாதுகாப்பானது. சத்தியத்தின் வழியில் நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் தோணும், ஆனால் அது ஜீவ வழி. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள்னு நீதிமொழிகள் 14:12 நாம் வாசிக்கிறோம்.
அது எவ்வளவு உண்மையான வார்த்தை. நாம் செய்கிறதும் நிதானிக்கிறதும் சரின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் அது எல்லாமே ஆபத்து காலத்தில் உதவவே உதவாது. நம்மளுடைய அறிவும் அனுபவமும் ரொம்பவே குறைவுன்றதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது கிடையாது. அதுக்கு தான் நம்மளை சமுதாயமாக தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தேவன் கொடுத்துருக்கக்கூடிய பெரியவங்களை நாம் மதிக்கிறதே கிடையாது. என்னுடைய அப்பா சொல்கிறதெல்லாம் சரின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய காலத்தில் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல பிள்ளை பிறந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நம்மளுடைய பெற்றோர்களை, முதியோர்களை, ஆசிரியர்களை அசட்டை செய்யாமல் அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு சரியான வழியில் நடப்போம். தேவனுடைய நியமத்தை மதிப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.